முதல்வர் ஜெயலலிதா தொடர்ந்த அவதூறு வழக்கில் சுப்பிரமணிய சாமி அக்டோபர் 30ஆம் தேதி நேரில் ஆஜராக சம்மன் அனுப்ப சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த சுப்பிரமணிய சுவாமி தனது ட்விட்டர் வலைதளத்தில் முதல்வர் ஜெயலலிதா மற்றும் சசிகலா நடராஜன் ஆகியோரின் சொத்து விவரங்களை நீலகிரியில் உள்ள பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த தொண்டர்கள் தனக்கு அளித்துள்ளதாக கூறியிருந்தார். இதனால் முதல்வர் ஜெயலலிதா மேலும் ஒரு சொத்து குவிப்பு வழக்கை சந்திக்க நேரிடும் என்றும் தெரிவித்திருந்தார். மேலும் ஜே என்றால் ஜெயில் என்றும் கூறி பெங்களூர் நீதிமன்ற வழக்கின் தீர்ப்பு எப்படி இருக்கும் என்றும் தகவல் வெளியிட்டிருந்தார். இந்த தகவல்கள் முதல்வர் ஜெயலலிதா பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் உள்ளது என்று கூறி முதல்வர் ஜெயலலிதா சார்பில் அரசு வக்கீல் ஜெகன் செவ்வாயன்று 2 வழக்குகளை தாக்கல் செய்திருந்தார். இவ்வழக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி ஆதிநாதன் முன்பு புதனன்று விசாரணைக்கு வந்தது. இவ்வழக்கில் அக்டோபர் 30ஆம் தேதி சுப்பிரமணிய சுவாமி நேரில் ஆஜராக சம்மன் அனுப்பி வைக்க நீதிபதி உத்தரவிட்டுள்ளார்.